குட் மார்னிங் பிரேஸ்லட், வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் ஒரு புது இடத்துக்கு போனால் கூட உடனே அவங்க சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு பிஏ, இவங்க வந்து சினிமாவில் பார்க்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் நம்மக்கிட்டே கேட்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரியான பிஏ நான் கிடையாது. போல் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சினிமாக்கள், டிவி சீரியல் கூட நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை நிறைய வீடியோஸில் நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ வந்து நான் எப்போவுமே நான் என்னுடைய பிள்ளையாக தான் நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 33 வருடம் சர்வீஸ். எனக்கு 2 கல்லூரிகளில் நான் பணிபுரிந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, இந்த எப்பவுமே நான் ஒரு லேர்னர் தான். அதில் வந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களை தான் இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக நான் பதிவிட்டு நான் வரேன். ஒரு கல்லூரிக்கு அதான் நான் டியூட்டி போடுவாங்க. நிறைய காலேஜஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங், அதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து டியூட்டி போடுவாங்க. அதுலேயும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருந்தது. ஆனால் எப்போவுமே நான் என்னுடைய பிள்ளையாக இருப்பேன். ஏதோ ஒரு காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்வேன். இதுதான் என்னுடைய வேலை. ஒரு அப்சர்வர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதாவது கல்லூரியில் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டு, அவங்க ஒரு மேடம் பாருங்கள், அன்றைக்கி வந்து எனக்கு பேமெண்ட்டு ஈவினிங் அவங்க கொடுக்கணும். ஆனால் அந்த மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்று அழுகுறாங்க. காலையிலேருந்து ஏதோ அக்கௌண்ட்டு உதைக்குது, 5000 ரூபாய் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பெரிய இதாகி போச்சு. அதனால இந்த நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் போயிட்டு திரும்ப தான் வரணுன்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த மேடம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க வந்து அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து தன்னுடைய காசை அவங்க கொடுக்க முடியாது. அவங்க அக்கௌண்ட்டு முடிக்காமல் எந்த பேங்க்கில் எல்லா இடத்துலையுமே வந்து அப்படி தான். நீங்கள் அக்கௌண்ட்டு டேலி ஆகாமல் நீங்கள் வெளியே போக முடியாது. ஸோ அவங்க பயந்து இருக்கிறாங்க. நான் பேசாமல் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன எப்படி அது காணாமல் போச்சு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய அமௌண்ட்டை வாங்கிட்டு நான் போயிட்டேன். அது ஒரு லெசன் நான் படித்தது. அது போல் நேற்றைய தினத்தில் நான் என்னோடய பணம், நான் ரிட்டையர்மெண்ட்டு பணம் ஒரு 1 lakh எடுத்து வந்தேன் பாருங்க. என்னுடைய வீட்டாரோ யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வந்து அதை எடுத்துட்டாங்க. இவன் எங்கே போகிறாலோ என்ன இது. நிறைய பேருக்கு என்னுடைய தரிசனங்கள் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இது மாதிரி செய்கிறாங்க. அதனால் நம்ம வந்து போலீஸ்க்கோ அப்படிலாம் போக முடியாது. ஏற்கனவே போலீஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. பெரிய ஷோ இது நான் செய்யறது. யூஸ்வலாக நான் இதை வந்து ஒரு லெசனாக நான் மாற்றிட்டேன். நான் முன்னாடி சொன்னது போல் சபையிலையும் எனக்கு வந்து வேலை இருக்குது. அதில் வந்து இதை ஒரு லெசனாக மாற்றிட்டேன். என்ன லெசன்னா, அந்த இதுமாரி திருடி எடுத்து போகக்கூடிய காசில் கூட விசுவாசிகள் தசாபாகம் கொடுக்கறதா பார்க்கலாம் நீங்கள். ஆனால் ஆயர்களுக்கு வந்து இது வந்து இன்னொருத்தரை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி இவங்க கொண்டு வராங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. என்ன அவங்க நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க அவங்கள. ஸோ இந்த லெசனை நான் வந்து சபையில் நான் சொல்லிட்டேன். இதுமாரி வரவங்கள எல்லாரையும் நம்புறது வந்து இதுமாரி தூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறாங்க. எனக்கும் தூதர்கள் இருப்பாங்க, ஆயர்களுக்கும் தூதர் இருப்பாங்க. இந்த மாதிரி திருட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் தூதர்கள் இருப்பாங்க. அவங்க தெய்வ சமூகத்தில் நம்மளை குறித்து தினசரி ரிப்போர்ட் போயிட்டே இருக்குது. இது வசனத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மறந்துட்டு எதோ நம்ம ஊழியம் செய்யறதா நம்மளே ஏமாற்றி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு லெசனாக நான் மாற்றிட்டேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, இப்போ பணம் காணாமல் போயிடுச்சு. யூஸ்வலாக நான் கத்தெடுத்தில் வந்து பார்த்த ஒரு காரியம் வந்து நிறைய பணங்களை எனக்கு தர மாட்டார். நிறைய காசு நம்ம கையில் வச்சுட்டு நம்ம சுற்றிட்டு இருந்தோன்னா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நகை கடைக்கு போயிருந்தேன். அங்கேயும் வந்து என்ன பையில் கேஷாக பே பண்ணல, என்ன மேடம் கட்டு 500 இதுலேருந்து எடுத்து தராங்களே, எட்டி பார்க்குறாங்க, திரும்ப பார்க்குறாங்க. இப்போ நம்மளை பற்றி தப்பாக நினைக்க முடியும். இல்லை இவங்க எங்கேருந்து இந்த பணத்தை கொண்டு கேட்கவும் மாட்டாங்க. அவங்கள ஏதோ ஒரு முடிவுகளை எடுத்து அதெல்லாம் வந்து நினைக்க முடியும்.
ஸோ யூஸ்வலாக கர்த்தர் வந்து எனக்கு நிறைய பணங்களை தரமாட்டார். அன்னன்னைக்கு 100 ரூபா கொடுக்குற கர்த்தருடைய வழக்கமாக யூஸ்வலாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து இப்படியெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னு கல்லூரியில் பேசுவாங்க. கர்த்தர் எனக்கு 5 பவுன் நெக்லஸு அல்லது 5 பவுன் வளையலை தந்தார், அது லாங் செயினை தந்தார், அப்படியெல்லாம் வந்து சாட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் எடிஃபையிங் சாட்சியாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு இதை சொன்ன அந்த சார் வந்து என்ன சார், அப்போனா வந்து உங்கள் ஆண்டவர் வந்து ஜிஆர்டியில் பில் போடுறாரா, நான் எனக்கும் அது போல் தர சொல்லுங்க அப்படின்ட்டு கிண்டல் அடித்தார். போல் கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணில் வழங்கக்கூடாது. அதில் வந்து மூணாவது இது என்னென்னா, அந்த தாவீது சிறுவனாக இருந்தால் கூட எப்படி கோலியாத்தை அவன் வீழ்த்துறான் அப்படின்னா, வந்து அவன் வெளியே மந்தை மேய்த்து ஜபநிலையில் இருந்தான். வைராக்கிய விசுவாசத்தோடு அவன் வந்து போர் முனைக்கு வரான். ஆனால் அதனால் அவனுக்கு வந்து கர்த்தருடைய ஆலோசனை ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் அவனுடைய சகோதரர் பார்த்திங்கன்னா அந்த கோலியாத்து இந்த பிரச்சனை அதையே பார்த்து பயந்துக்கிட்டு அவிசுவாசத்தில் காணப்படுறாங்க. அதனால் வந்து அவங்களால கர்த்தர் இதுலேருந்து எனக்கு விடுதலை தர முடியும் அப்படின்ற அந்தளவுக்கு வைராக்கிய விசுவாசமும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் ஸ்ட்ரென்த் அதுமாரி அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த 3 பாடங்களை கர்த்தர் சொல்கிறாரு.